சாதாரணமாக நீங்கள் எங்கேயாவது கீழே விழுறீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வெர்டிப்ரா ஃப்ராக்சர், அதாவது முதுகெலும்பு உடஞ்சிருச்சு, புதுசாக பூசின சிமெண்ட் தட்டில் கால் வச்சா அப்படி எப்படி டச்சுன்னு இறங்கும், அதே மாதிரி லைட்டாக முதுகெலும்பு சின்ன ஃப்ராக்சரு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்கிறாரா? தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வேலை பார்த்தே ஆகணும், நான் மட்டும்தான் வீட்டில் வந்து பிரெட் வின்னர், அதாவது பணம் பார்த்தே ஆகணும், சம்பாரிச்சே ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் இருப்பீங்க. ஒரு கூலி தொழிலாளியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த நிர்பந்தம் ஏற்படும். லேசான வழி தானே, நான் சமாளிச்சுக்கிட்டு வேலைக்கு போனேன். ஏன்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க சேட் ஸ்டோரியிலேருந்து தான் இந்த விஷயத்த நான் ஷார்ட்ஸாகவே மாற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவர் ஒரு லேமேன், அவர் கட்டட தொழிலாளி, அவர் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும், அவருக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ அவர் கீழே விழுந்திருக்காரு, அதாவது சாரம் கட்டி ஏதோ பெயிண்ட் அடிக்கிறப்போ விழுந்திருக்காரு, அவர் மேலே 2 பலகை வேறு விழுந்துருச்சு, ஒரே ஒரு முதுகெலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும்தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காரு. இப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுங்க, அட்லீஸ்ட் 2 மாதம் ரெஸ்ட் எடுங்க, சும்மா இருங்க, எதுவுமே பண்ண. நல்ல டாக்டராக இருக்கார், நல்ல மனுஷன், கரெக்டாக சொல்லியிருக்காரு, எதுவுமே பண்ணாமல் சும்மா படுத்துங்க சரியாயிருன்ட்டு. ஆனால் அவருடைய பொருளாதாரமும் அவருடைய பண தேவையும் அந்த நிர்பந்தமும் அவரை திரும்ப வேலைக்கு போக வச்சுருக்கு. வலியை பொறுத்துட்டு வேலை பார்த்துருக்காரு, கிட்டத்தட்ட 8 வருஷம் வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வலியை தாங்க முடியல, என்கிட்ட வர்றாரு. கடைசியில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், வலியை கம்மி பண்ண முடியல, ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஆவாஸ்குலர் வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க, அல்லது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், சின்ன வெர்டிப்ரா, முதுகெலும்பில் இரத்த ஓட்டம் போகாமல் அங்கே உள்ள கால்சியம் சேனல்ஸ்லாம் பிளட் சப்ளை இல்லாமல் செத்துருச்சு. அந்த கட்டத்தில் வலியோடு தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும், அல்லது சர்ஜனை பார்த்து சிமெண்ட்லாம் வச்சு உள்ளே புஷ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சிமெண்டட் ப்ரொசீஜர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு வசதி இருந்தால் நீங்கள் இதை போய் பண்ணிக்கிங்க, இதாங்க பண்ணணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி அலட்சியம், திரும்ப திரும்ப அந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, இந்த அலட்சியம் உங்களை இந்த மோசமான பிரச்சனையில் கூட்டிகிட்டு போய் விடும். ஸோ உங்கள் டாக்டர் நானாக இருக்கலாம், வேறு யாரானாலும் இருக்கலாம், கீழே வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு வெர்டிப்ரா ஃப்ராக்சர், தட் இஸ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டால் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாமல் சும்மா இருங்க, சரியாயிரும். இது உங்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். உங்கள் அலட்சியம் வாழ்க்கை ஃபுல்லாக வழியில் போய் கஷ்டப்படுற நிலைமைக்கு முடிச்சு விட்ரும். ஸோ இது ஒரு பொது விழிப்புணர்ச்சியாக எடுத்துக்கோங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.